கேசவங்கிறதுனாலே கிளேசங்களை எல்லாம் போக்குறவர். நாராயணாங்கிறதுனாலே அனைத்தையும் தன்னிடத்திலும் தான் எல்லாவற்றிலும் இருப்பவர். மாதவங்கிறதுனாலே மகாலட்சுமிக்கு சுவாமியாக இருப்பவர். கோவிந்தாங்கிறதுனாலே வாக்கை வென்றவர், கோக்களை சம்ரட்சணம் பண்ணினவர், பூமியெல்லாம் அடைந்தவர். விஷ்ணுங்கிறதுனாலே எல்லாவிடத்திலும் நிறைந்திருப்பவர். மதுசூதன விரோதிகளை எல்லாம் அழிக்கக்கூடியவர். நம்ம விரோதி அழிப்பார். நமக்குள்ள இருக்கிற விரோதி காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம், அகங்காரம், மமக்காரம் குறைச்சலே இல்லை. நிறைய விரோதிகள் இருக்கா. இது இத்தனை பேர் அழிக்கணுமோ இல்லையோ என்று விரோதியை போக்குறவர். திருவிக்கிரமன் அத்தனையும் தனக்கு சொத்து என்பதை உணர்த்த தாவி அளந்து காட்டினவர். வாமனன் தன் திருமேனி அழகாலேயே அனைவரையும் தம்பால் ஈர்த்தவர். ஸ்ரீதரன் நாம பெருமானை எளிதில் அணுகுவதற்காக பிராட்டியை எப்போதும் திருமார்பிலேயே கொண்டவர், திருமார்பில் தாங்கினவர் ஸ்ரீதரன். ரிஷிகேசன் நம் புலன்களை அடக்கி கொடுப்பவர், மனச கண்டபடி தறிவிட்டு போகாமல் அடக்கி திருப்பவர். பத்மநாபன் நம் அத்தனை பேருக்கும் காரணம், ஜகத்தையே படைப்பவர். அதற்காக பிரம்மாவை நாபி கமலத்தில் ஆதி காலத்தில் படைத்தவர். தாமோதரன் பெருமைக்கு அடையாளம் மட்டுமல்ல, எளிமைக்கும் அடையாளமிட்டு கேசவங்கிறதுனாலே கிளேசங்களை